வணக்கம். லவ் ஜீசஸ் எல்ஆர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கப்பல் மாதா கோவில், ஒவ்வொரியில் இருக்கக்கூடிய கப்பல் மாதா கோயிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ரொம்ப இயற்கை வாய்ந்த இடமா இருக்கிறது. நம்ம சுற்றி பார்க்கக்கு ரொம்ப இயற்கை கொஞ்சின இடம் இது. 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில் இது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அடித்தளம் கப்பல் மாதிரியும் மேலே ஒரு விமானம் மாதிரியும் அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள், வியூவை பாருங்கள், பார்க்கக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கன்னி மாதா கடற்கரையில் அருகில் இருந்து வரக்கூடியவங்களுக்கு அருள் புரிஞ்சிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகான இடங்க. ஒரு முறையாக வந்து இந்த இடத்த பார்த்துட்டு போங்க. அவ்வளோ அழகுங்க. நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கிறோன்னா, மாதா, அந்த கப்பல் மாதாவை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தேர் பவனியில் இருந்துட்டு இருக்காங்க. பார்க்கக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி தான் மாதாவோட தேர் பவனி முடிஞ்சிருக்கு. நாங்கள் முடிஞ்ச பிறகு தான் வந்தோம். இருந்தாலும் மாதா தேரில் இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த தாயை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த இடத்தோட சுற்றுப்புறத்தெல்லாம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த கப்பல் மாதாவை ஒட்டி ஃபுல்லாகவே நம்மளோட கடல் தாங்க இருக்குது. வாங்க, நம்ம இப்போது கப்பல் மாதாவை உள்ளாடி போய் தரிசனம் பண்ணுவோம். இது அங்கே வெளி தோற்றம். வாங்க உள்ளாடி போவோம். எப்படி அப்படியே படகு மாதிரி அப்படியே இருக்குதுங்க. அதில் நங்கூரம்லாம் போட்டிருக்குது மாதிரிலாம் அப்படியே அழகாக இருக்குது. பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள். சரிங்க, நம்ம படியேறி மேலே போவோம். இதாங்க என்ட்ரன்ஸு. இதாங்க நம்ம கப்பல் மாதா. இது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. இங்கே ஒரு அற்புதம் நடந்ததுங்க. மெழுகுவத்திரி ஏற்றி வைக்காமையே மாதாவை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தோண்டிச்சின்னு சொல்லி சொல்லப்படுதுங்க. இந்த இடம் ரொம்ப அமைதியாக இருந்துங்க. இப்போ நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ அமைதியாக இருக்குதுன்னு. நாங்கள் வரும்போதெல்லாம் அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் இங்கே நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சுங்க அங்கே வந்ததில். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா ஒரு முறை இங்கே வாங்க. மனசுக்குள்ளே இருக்க எல்லா கவலையும் தீண்டது மாதிரி ஒரு ஃபீலுங்க. அவ்வளோ அமைதியாகவும் அவ்வளோ நிம்மதியாகவும் இங்கே இருந்துச்சுங்க. பாருங்கள், நீங்களே பாருங்கள் இங்கே எவ்வளோ அமைதியாக இருக்குதுன்னு. அம்மாவை நிம்மதியாக இருந்து வணங்கிட்டு நம்மளோட பிரார்த்தனையை வைக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல இடங்க. இப்போது இதோட வெளிப்புறத்தை பார்ப்போம். இங்கே நம்ம கப்பல் மாதா கோயிலுக்கு மேலே நின்றுச்சு நம்ம வெளியே பார்க்கும்போது கடல் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். பார்க்கக்கே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இந்த கப்பல் மாதா பக்கத்தில் தாங்க பிசவர், அதாவது மீனவர்கள் எல்லாமே மீன் பிடிக்க அவங்களோட படகுகளெல்லாம் விட்டுருக்காங்க பாருங்கள். அது படத்தில் நல்ல அழகாக தெரியுது பாருங்கள். இங்கேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த அழகுக்கு ஈடே இல்லைங்க. ரொம்ப அழகான பிளேஸுங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூணிலையும் ஒவ்வொரு நாட்டோட பேர் இருக்குங்க. பாருங்கள், நீங்களே பார்க்கலாம். ரொம்ப அமைதியான இடம். ஒரு முறையாக இந்த இடத்த சுற்றி பாருங்கள். அவ்வளோ அழகு.
இதை பார்த்துட்டு இருக்க உங்கள் எல்லாத்துக்கும் அம்மாவோட அருள் கண்டிப்பாக கிடைக்குங்க. ரொம்ப இயற்கையான அழகான பிளேஸுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷங்க. வணக்கம்.